அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்றைக்கு நாங்கள் தரம் 10 இருக்கிற 2வது அலகு நேர்கோட்டு இயக்கம் சொல்கிற பாடத்தை பற்றி நாங்கள் கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். இந்த இயக்கத்தில் நான் பார்க்க போகிறோம் கோட்டு இயக்கம். இதில் நாம் பிரதானமாக நாங்கள் ஒரு 5 விடயங்களை பற்றி கதைக்க போகிறோம். சரியா? முதலாவது தூரம் என்றது கதைக்க போகிறோம். ரெண்டாவது இடப்பெயர்ச்சி. மூணாவது கதி. நாலாவது வேகம். ஐந்தாவது ஆர்முடுகள் என்று சொல்றத கதைக்க போகிறோம். சரியா? இந்த ஆர்முடுகளோட நாங்கள் வந்து பார்ப்போம். அமர்முடுகள் என்று சொல்லி இன்னொன்று பார்ப்போம். சரியா? அமர்முடுகள். சரியா பிள்ளைகள்? நாங்கள் பிரதானமாக 5 விடயங்களை பற்றி இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் பார்க்க போகிறோம். என்னென்ன விடயங்கள்? தூரம், இடப்பெயர்ச்சி, கதி, வேகம், ஆர்முடுகள், அமர்முடுகளை பற்றி நாம் பார்ப்போம். சரியா? இப்போ இந்த 5 தான் இந்த நேர்கோட்டு இயக்கத்தில் நாம் பார்க்க போகிறோம். முதலாவது நாம் இப்போ தூரம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நாம் பார்க்க போகிறோம். யாரு? தூரம் என்று சொன்னால் என்னன்னு நான் பார்க்க போகிறோம். இவரை பார்க்க போகிறோம். சரியா? தூரம் என்று சொன்னால் என்னன்னு சொல்லி நான் இந்த படத்தின் மூலம் உங்களுக்கு விளங்கப்படுத்துகிறேன். உதாரணத்துக்கு இந்த ஏ பின்னு சொல்லி 2 புள்ளிகள் இருக்குது. அந்த 2 புள்ளிகளுக்கு இடையிலான பாதை ஒன்றிக்குது, ரோட் ஒன்றிக்குது. அதை வந்து நான் ஒரு புள்ளிகள் இல்லாமல் ஒரு முழுக்கோடின் மூலம் நான் காட்டுது. சரியா? இதுதான் ஏலிருந்து பிக்கு செல்லக்கூடிய பாதர வரிப்படம் என்னங்களே, பாதர காட்டுற ஒரு வரிப்படம் உண்டு. சரியா? உதாரணத்தை நடக்கிற இந்த தூரம் வந்து 300 மீட்டர்னு சொல்றேன். சரியா? பொதுவா தூரம் என்று சொல்றது என்னன்னா, நான் ஒரு பயணம் ஒன்ற ஆரம்பிச்ச ஆரம்ப புள்ளிக்கும் பயணத்தை முடிச்ச இறுதி புள்ளிக்கும் இடையிலான பாதையின் மொத்த நீளம் தான் யாரு? தூரம் என்று சொல்லுவோம். விளையா? ஒரு புள்ளியிலிருந்து இன்னொரு புள்ளிக்கு, அதாவது ஆரம்பித்த புள்ளியிலிருந்து முடிந்த புள்ளிக்கான பாதையின் என்ன நீளம் பார்ப்போம்? மொத்த நீளம் தான் தூரம் என்று சொல்லுவோம். இது விளங்கினா? அப்ப இந்த படத்துல தூரம் என்று சொல்றது என்ன? பெருமானார் 300 மீட்டர். இது விளங்கினா? ஓகே. இது இல்லாம உதாரணத்தை நான் பார்ப்போம். இன்னொரு உதாரணம் தூரம் வருது. சரியா? அதான் நான் சொல்றேன். இந்த உதாரணத்தை பாருங்க. ஒரு பிள்ளை ஒன்று என்ற புள்ளியிலிருந்து முதலாவது பிக்கு சென்று இறுதியாக சிக்கு செல்கின்றதுன்னு சொல்றேன். சரியா? அப்ப இங்க ஆரம்பித்த புள்ளியும் முடிந்த புள்ளியும் பார்த்தோம்னு சொன்ன, ஆரம்பித்த புள்ளி ஏ, முடிவடைந்த புள்ளி சி. சரியா? இந்த 2 புள்ளிக்குமான பாதைன்னு செல்றது எது? உண்மையிலே பாதைன்னு சொல்ற அவரு இந்த பாதையில போயிட்டு இந்த பாதையில் வருவாரு. இதுதான் ரோட். உண்மையிலே விலகினா? அப்ப இந்த பாதையில மொத்த நீளத்தை கண்டா அவர் தான் யாரு? தூரம்னு சொல்லுவோம். சரியா? ஆக இந்த பாதை இங்க தூரம் சொல்றது ஏசிக்கான தூரம் என்றது என்ன செய்வீங்க? நீங்க 200 மீட்டருடன் 100 மீட்டரை கூட்டுவீங்க. கூட்டிங்கன்னு சொன்னா எத்தனை வரப்போகுது? 300 மீட்டர். இதுதான் தூரம். அதாவது ஆக்சுவல் பாத், அதாவது பாதை மொத்த நீளம். அதாவது ரோட் ஒன்று இருந்தா இந்த ரோட்டை வச்சு நீங்க பார்க்கறது யாரு? தூரம். இது விளங்கினா உங்களுக்கு? சரி, இப்போ நாங்கள் அடுத்தது இப்போ 2வது தலைப்பு என்னென்னா இடப்பெயர்ச்சின்னு சொன்னா என்னன்னு பார்ப்போம்.
சரியா பிள்ளைகள்? சரியா, இப்போ நான் பார்க்க போகிறோம் என்னென்னா இரண்டாவது தலைப்பு இடப்பெயர்ச்சி பற்றி பார்க்க போகிறோம். இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது ஒன்றுமே இல்லை, ஈஸியானது. நீங்கள் ஆரம்பித்த புள்ளியை பாருங்கள், இறுதி புள்ளியை பாருங்கள். இந்த படத்தில் ஆரம்பித்த புள்ளி எங்கே? ஏ, முடிவடைந்த புள்ளி இறுதி புள்ளி பி. இதுவரை காட்டில் தான் பயணம் செய்கிறாங்க. சரியா? அப்போ ஆரம்பித்த புள்ளிக்கும் முடிவடைந்த புள்ளிக்குமான நேர்கோட்டு நீளம். இங்கே நேர்கோட்டு நீளம், இவர் நேர்கோட்டு நீளம் இல்லை, இவர் ஏக்கும் பிக்குமான பாதை. அதால கண்டுபிடிக்கிறது நாங்கள் யாரு? தூரம். அந்த ஆரம்பித்த புள்ளிக்கும் இறுதி புள்ளிக்குமான நேர்கோட்டு நீளம் இல்லாட்டி குறுகிய பாதைன்னு சொல்லலாம். குறுகிய பாதைன்னு சொல்றது என்ன? குறுகிய பாதை எப்போதுமே இரண்டு புள்ளிகளுக்கு இடையிலான குறுகிய நீளம் இல்லாட்டி மிக கிட்டிய நீளம் என்றது நேர்கோட்டு நீளம். அப்போ நான் இங்கே இப்போ சொல்லிட்டு போகிறேன்னு சொன்னால் நேர்கோட்டு நீளம்னு சொல்லுவேன். அந்த நேர்கோட்டு நீளம் யாரு? அதுதான், அதாவது ரெண்டு புள்ளிகளுக்கு இடையிலான ஒரு நேர்கோட்டு நீளம் என்றது யாரு? இடப்பெயர்ச்சி. அப்போ இங்கே இந்த படத்தில் உதாரணம் சொல்கிறேன், இந்த நீளம் ஒரு 200 மீட்டர் சந்திக்கிறவங்களை கேள்வியில் சந்திக்கலாம். இப்போ இந்த படத்தை காட்டி கேட்குறேன், இதில் தூரம் என்னன்னு சொல்லினா எனக்கு தெரியும். பாதை இது, தூரம் ஆகவே 300 மீட்டர். இப்போ இங்கே இடப்பெயர்ச்சின்னு சொல்லக்கிட்ட இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது என்ன வைக்க போகுது பிள்ளைகள்? இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது இந்த ரெண்டு புள்ளிகளை இணைக்கிற நேர்கோடு இவர் தானே. இந்த நேர்கோட்டு நீளம் சந்திக்கிறான் 200 மீட்டர். ஆகவே இங்கே நீங்கள் போடுவீங்கன்னா 200 மீட்டர்னு போடுவீங்க. சரியா? ஆனால் இந்த படத்தில் யார் இருக்க போகுது? ஆரம்பித்த புள்ளி ஏ, முடிவடைந்த புள்ளி சி, அது ரெண்டையும் இணைக்கிற நேர்கோட்டு நீளம். அதை நாங்கள் எப்படி இருப்போம்? ஆரம்பம் இறுதி ரெண்டு புள்ளிகள் எனக்கு தெரியும் தானே உங்களுக்கு. அப்போ நெக்ஸ்ட்னு சொன்னால் சம்திங் இந்த ஷேப்பில் வரப்போகுது. அப்போ உங்களுக்கு இது என்ன? ஒரு செங்கோண முக்கோணியாக இருந்தால் உங்களுக்கு இந்த பாதை நீளத்தை பைத்தகரஸ் தேற்றத்தை போட்டு கண்டுபிடிக்கலாம் இல்லையா? அப்போ பைத்தகரஸ் தேற்றத்தை போட்டு உங்களுக்கு ஏசின்ற நீளத்தை கண்டுபிடித்தால் அவர் தான் யாரு? இந்த இயக்கத்துக்கான இடப்பெயர்ச்சி இருக்க போகுது. இது விளங்கினா? தூரத்துக்கும் இடப்பெயர்ச்சிக்கும் வித்தியாசம் விளங்கினா? எஸ். என்ன தூரம் என்று சொல்றது? பாதர மொத்த நீளம், பாதர மொத்த நீளம், பாதர மொத்த நீளம். இடப்பெயர்ச்சின்னு சொல்றது அந்த ரெண்டு புள்ளிகளுக்கும் இடையிலான மிக குறுகிய தூரம். சரி, இப்போ இதில் ஒரு மெயினான பாயிண்ட் ஒன்று நாங்கள் பார்க்க வேண்டியது. சரியா? அப்போ அதுக்கு முன்னுக்கு நாங்கள் மெயினான பாயிண்ட்டுக்கு போகிறதுக்கு முன்னுக்கு ஒரு சின்ன தியரி பாட்டுன்னு பார்த்துட்டு வருவோம். சரியா? இப்போ நான் பார்க்க போகிறோம் மெயினானது 2 தலைப்பை பார்க்க போகிறோம். அதாவது பௌதிகவியல்ற நாங்கள் உள்ள கணியங்கள் செல்லக்கிட்ட அதாவது பிரதானமாக 2 வாய்க்கு பார்ப்போம். என்னென்னா ஒன்று எண்ணிக்கணியம்னு சொல்லுவோம், காவிக்கணியம்னு சொல்லுவோம். எண்ணிக்கணியம் என்றால் அதில் ஒரு பருமன் ஒரு நம்பர் உள்ள பெருமானம். உதாரணத்துக்கு உங்கள் திணிவு என்ன? ஒரு ஆளோட திணிவுன்னு சொல்கிறது நாங்கள் கிலோகிராம்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ அவரை அந்த பருமனை மட்டும்தான் சொல்லுவோம். உதாரணம் சொல்லுங்களே, இன்றைக்கு இப்போ நேரம் என்னன்னு கேட்டால் நான் வச்சு பார்த்துட்டு இப்போ நேரத்தை சொல்லுவேன். ஒரு 3 மணி இல்லாட்டி 4 மணி இல்லாட்டி 10 மணின்னு சொல்லி டைமை சொல்லுவேன். அங்கே ஏதாவது திசை ஒன்று பிரயோகிக்கிறோமா? இல்லை இல்லையா? அப்படிப்பட்ட கணியங்கள் தான் யார்? எண்ணிக்கணியம்னு சொல்லுவோம். அதுக்கு உதாரணம் யாரை சொல்லுன்னு சொன்னா உதாரணங்களா அப்படிப்பட்ட கணியங்கள் தான் யார்? எண்ணிக்கணியங்கள். உதாரணம் ஒன்று சொல்லிலும் தூரம், நேரம், கதி, திணிவு, இதுகள் எல்லாம் எங்கால் நிறைய இருக்கும். சரி, நான் ஒவ்வொரு பாடத்துலையும் பார்த்துட்டு போ என்னென்னு சொல்லி. சரியா? அப்போ நல்லா நினைத்துக்கோங்க, பருமனை மட்டும் கொண்ட கணியங்களுக்கு சொல்றது என்ன கணியம்? எண்ணிக்கணியம். அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காவிக்கணியம். இது ஈஸியானது. அடுத்து என்ன பார்க்க போறோம்னா காவிக்கணியம். காவிக்கணியம் என்ற என்னன்னா நாங்கள் ஒரு பருமன் உண்டு, அதாவது ஒரு கணியம் ஒன்று அளக்கிட்ட அதில் பருமன் ஒரு நம்பர் பெருமானம் ஒன்று மட்டும் சொல்லாமல் ஒரு குறிப்பிட்ட திசையோடு சேர்த்து சொல்லுவோம். உதாரணத்துக்கு
இப்போ நாங்கள் தூரம்னு சொல்லக்கிட்ட தூரம்ன்றது நாங்கள் என்ன ஆல்ரெடி பார்த்தோம், ஒரு பாதை ஒன்ற மொத்த நீளம். இந்த ரோட் வந்து வளைவு நெடுகள் வைக்கலாம். அப்போ நாங்கள் எல்லாத்தையும் டோட்டல் பண்ணித்தான் ஃபைனல் ஆன்சராக கொடுப்போம் நீளம். தூரம் இல்லையா, தூரம்னு சொல்லுவோம். அப்போ தூரம் சொல்லக்கிட்ட ஒவ்வொரு டைம்லையும் அது திசை மாறும். நான் ஒன்றாவது என்ன வடக்கு திசை போவேன், அடுத்தது தென்மேற்கு திசையில், அது ஒவ்வொரு டைமில் அது திசை மாறிட்டு இருக்கும். அதுக்கு ஒரு நிலையான குறிப்பிட்ட திசை வந்து இருக்காது. ஆனால் காவிக்கணியம் என்ற என்னென்னா அங்கு குறிப்பிட்ட ஒரு நிலையான திசை ஒன்று இருக்கும் அதில் இயக்கத்தில். சரியா, அப்படிப்பட்ட கணியங்கள் என்ன கணியம், காவிக்கணியம்னு சொல்லுவோம். சரியா, இதுக்கு உதாரணமாக நாங்கள் என்ன பார்ப்போம்னா இடப்பெயர்ச்சி பார்ப்போம். அடுத்தது வேகம். நாங்கள் இந்த ஒவ்வொரு கணியங்களும் பற்றி நான் தனித்தனியாக பார்ப்போம். அந்த டைமுக்கு ஒழுங்காக விளங்கும். இப்போ என்ன வச்சுக்கோங்க, இந்த பாயிண்ட்டை மட்டும் அதில் பருமனும் திசையும் கட்டாயம் குறிக்க வேண்டும். யார், இடப்பெயர்ச்சி, வேகம். அடுத்த விசைன்னு ஒன்று பார்ப்போம். விசைன்னு நீங்கள் முந்தைய வகுப்புகள் 9ஆம் ஆண்டில் எல்லாம் படிச்சிருப்பீங்க இல்லையா. விசைன்னு சொல்கிறது என்ன, ஒரு பொருள் மீது கொடுக்குற தள்ளுகை அல்லது இழுத்தல்னு சொல்லுவோம். சரியா, தள்ளுகிட்ட அந்த பொருள் என்ன தள்ளுற அந்த திசை வழியைத்தான் அசையும். ஆகவே அதுக்கு ஒரு திசை ஒன்று இருக்குதா, எஸ். அதப்போ நான் ஒரு பொருள் வந்து இழுக்கிறேன், பொருள் வந்து இழுக்க கிட்ட நான் இழுவை வழங்குற திசையில தான் அந்த பொருள் என்ன செய்யும் என்றால் நம்மளை நோக்கி வரப்போகுது. அப்போ கட்டாயம் அதுக்கும் ஒரு என்ன செய்யும், பருமன் மீக்கும் கட்டாயம் திசை. பருமன்னா நான் கொடுக்குறது 10 நியூட்டன் இல்லாட்டி 20 நியூட்டன் சம்திங் ஒரு குறிப்பிட்ட பெருமானம் நான் வழங்குவேன் இல்லையா. அப்போ இதை தவிர இன்னும் நிறைய இருக்குது. நாங்கள் இதுக்கு பிறகு வர ஒன்லைன் அதை பார்த்துட்டு போவோம். சரியா, சரியா பிள்ளைகள், இப்போ நாங்கள் பாடத்துக்கு வருவோம். சரியா, நாங்கள் ஆல்ரெடி என்ன பார்த்தோம், எண்ணிக்கணியம் காவிக்கணியம்னு சொல்லி 2 இதுன்னு பார்த்தோம். எண்ணிக்கணியம்னு சொன்னால் பருமன் மட்டும் சொல்லுவோம், காவிக்கணியம்னு சொன்னால் அங்கே பருமனுடன் சேர்த்து திசையும் சொல்லுவோம். சரியா, தூரம்னு சொல்கிறது பாருங்க, இந்த பாதையில் ஒவ்வொரு டைமுக்கும் நான் செய்கிறேன் திசையை மாற்றுறேன் இல்லையா. திசையை மாற்றி ஏன்ற புள்ளியிலிருந்து பீன்ற புள்ளிக்கு நான் வாரேன். இப்போ வரக்கிட்ட திசைகள் நிலையான திசை உண்டா, இல்லை, மாறக்கூடிய திசை. ஆகவே குறிப்பிட்ட திசை ஒன்று சொல்லலுமா, தூரத்துக்கு சொல்ல முடியாது இல்லையா. ஆனால் இடப்பெயர்ச்சி பாருங்க, நான் இடப்பெயர்ச்சின்னு சொல்ல என்னன்னு சொன்னால் 2 புள்ளிகளுக்கு இடையிலான நேர்கோட்டு நீளம் இல்லையா, நேர்கோட்டு நீளம், அதுதான் இடப்பெயர்ச்சி. பாருங்க, இதில் எல்லா ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலையும் ஏழிந்து பீக்குள்ள திசை மாறுமா, மாறாது. அங்கே ஒரு நிலையான திசை இருக்குது. ஆகவே இது ரெண்டும் தூரங்கள், அதாவது நீளங்கள் அளக்கிறதுக்கு பயன்பட்டாலும், தூரம்னு சொல்றதும் பாதர மொத்த நீளம், இடப்பெயர்ச்சின்னு சொல்றது ஆரம்பித்ததிலிருந்து முடிவடைந்த புள்ளிக்கான நேர்கோட்டு நீளம்னு சொல்லுவோம். இதற்கு பாகிட்ட இது வந்து என்ன, நேர்கோட்டு நீளம், அதுவும் ஒரு நீளம் தான். ஆனால் என்ன வித்தியாசம், இவருக்கு ஒரு குறிப்பிட்ட திசை ஒன்று இது. ஆகவே இவரை நான் எழுதக்கிட்ட தூரம் எழுதக்கிட்ட உங்களுக்கு டிரெக்டா உங்களுக்கு எத்தனை போடலாம், நாங்கள் ஆல்ரெடி போட்டது போல 300 மீட்டர்னு போடலாம். சரியா, 300 மீட்டர். ஆனால் இடப்பெயர்ச்சி உங்களுக்கு தெரியும் எத்தனை, 200. இப்போ 200ன்னு சொன்னால் நீங்கள் 200ன்னு போடுவீங்க. ஆனால் இடப்பெயர்ச்சின்னு சொல்கிறது காவிக்கணியம், அதில் கண்டிஷன் என்ன இருக்குது, பருமன் மீக்கும் திசை ஒன்று இருக்கணும். அவன் நான் கட்டாயம் என்ன குறிக்கணும், நீங்கள் இவருக்கான திசையை குறிக்கணும். அப்போ நான் திசை எப்படி குறிக்கிறேன்னு பார்ப்போம். சரியா, உதாரணத்துக்கு உங்களுக்கு எங்கே ஸ்டார்ட் பாயிண்ட் எடுங்க, ஆரம்பித்த பாயிண்ட்லேருந்து தான் நாங்கள் திசையோடு எழுதுவோம். சரியா, அப்போ உங்களுக்கு ஏன்ற புள்ளி நான் இந்த மட்டும் எழுதிட்டு என்ன சொல்கிறேன்டா, இதுங்களுக்கு என்ன செய்யும், வடக்குன்னு தெரியும். என்ன திசை, வடக்கு. இவர் கிழக்கு, இவர் தெற்கு, இவர் மேற்கு தானே. அப்போ இவரை திசையை பார்க்கல கிழக்கிற்கும் தெற்குக்கும் மத்தியில் ஒரு குறிப்பிட்ட கோணத்தில் இருக்குது. அப்போ நான் எப்படி சொல்கிறேன்னா, இந்த கோணம் உங்களுக்கு இந்த கோணம் தெரிந்தால், நல்லா நினச்சி, இந்த கோணம் உங்களுக்கு தெரிந்தால் இல்லாட்டி தந்திருந்தால் உங்களுக்கு என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு நான் இதை வந்து 60 பாகைன்னு சொல்கிறேன். அப்போ நீங்கள் திசையை எப்படி சொல்லுவீங்கன்னா, அவ எந்த போய் நான் திசைகள் எப்படி பார்ப்போம்டா, வலம் சுழியாக பார்ப்போம். சரியா, வலம் சுழியாக பார்க்கிட்ட ஆரம்பத்தில் என்ன திசை இருக்குது, உங்களோட பிரதான திசையில் 4 கிழக்கு இருக்குது. கிழக்கிலிருந்து அடுத்த பிரதான திசை எதை நோக்கி போகுது, தெற்கை நோக்கி போகுது. ஆகவே நீங்கள் திசை சொல்லிக்கிட்டு எப்படி சொல்வீங்கன்னா, கிழக்கிலிருந்து தெற்கிற்கு எத்தனை பாகை, 60 பாகை. தந்திகளை சுற்றி தான் 60 பாகைன்னு சொல்கிறேன். சரி,
இதை 45 பாகை தந்திருந்தா உங்களுக்கு தெரியும், கிழக்கிற்கும் தெற்கிற்கும் 45 பாகல் ஆக்குற கோணம் என்ன? தென்கிழக்கு கோணம் இல்லை, திசை. தென்கிழக்கு திசைன்னு சொல்லுவோம். இங்கே நீங்கள் 200 மீட்டர் எழுதிட்டு அடுத்த திசை எப்படி சொல்லுவீங்கன்னா, கிழக்கிலிருந்து 60 பாகை எங்கே எங்கே நோக்கி போகுது? தெற்கு திசை வழியே. இது சொல்லிடணுமா பிள்ளைகள்? பாருங்க எப்படி நான் சொன்னேன், ஆரம்பித்த புள்ளியில திசைகளை மார்க் பண்ணுங்க. அந்த பயணம் செய்கிற பாதை எந்த 2 பிரதான திசைகளுக்கு நடுவில் இருக்குன்னு பாருங்க. அதில் உங்களுக்கு 60 பாகை நான் இங்கே தந்திருந்தா, கிழக்கிலிருந்து 60 பாகை எந்த திசை? தெற்கு திசை வழி இல்லாமல். இது 60 உங்களுக்கு தெரியும், செங்கோணம் என்றது 90 பாகை, இது 60 இவர் 30 இருப்பார் இல்லையா? இவர் 30 இருந்தால் உங்களுக்கு அது மாறி சொல்லலாம், தெற்கிலிருந்து 30 பாகை கிழக்கு திசை வழின்னு சொல்லலாம். சரியா? நான் பொதுவாக வலம் சுழி திசையில தான் சொல்லிட்டு வருவோம். சரியா? கிழக்கிலிருந்து 60 பாகை தெற்கு திசை வழி எவ்வளவு தூரம்? 200 மீட்டர். சரியா? இது உங்களுக்கு விலகினா இவ்வளவு தான் தூரம் இடப்பெயர்ச்சி. சரியா? இப்போ நான் உங்களுக்கு ஒரு உதாரண கேள்வி போகிட்ட உங்களுக்கு இப்படி படம், ஈஸியான படம் எல்லாம் தர மாட்டேன் இல்லையா? நாங்கள் உள்ள போகிறோம் இல்லையா? ஆகவே கொஞ்சம் அட்வான்ஸாக சின்ன யோசிக்கிற மாதிரி தருவோம். சரியா? இப்போ நாங்கள் ஒரு கேள்வி பார்ப்போம், தூரம் இடப்பெயர்ச்சி வர ஒரு கேள்வி. சரியா? சரியா பிள்ளைகள்? இப்போ ஒரு கேள்வி பார்ப்போம். என்னென்னா கேள்வி சொல்றான், ஒரு ஓட்டப்பாதை. இப்போ நான் கேள்வி ஒன்று பார்ப்போம். சரியா? அதாவது ஒரு கேள்வி ஒன்று சொல்றான், ஒரு ஓட்டப்பாதை ஒன்றுகிறான், அதில் மொத்த நீளம் 400 மீட்டர். சரியா? மொத்த நீளம் சந்திக்கிறா 400 மீட்டர். இப்போ 7 இந்த ஒரு ஆள் என்ன செய்யறா, ஓட்டப்பந்தரை முழு பாதை வழி ஓட போறாருன்னு. ஆகவே ஆரம்பத்தில் அவர் எடுத்து நான் எடுத்துட்டு இந்த திசையில ஓட்டுறாரு. இந்த திசை வழி இப்படி ஓடி 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 கடைசிக்கு லாஸ்ட்டுக்கு இந்த பாயிண்ட், அதே பாயிண்ட் தான் அது நான் பின்னு மார்க் பண்ணுறேன். சரியா? அப்போ அவர் 400 மீட்டர் ஓட்டப்போட்டியில் கலந்து கொள்கிறாரு. சரியா? அப்போ 400 மீட்டர் ஓட்டப்போட்டியில் கலந்து கொள்கிறாருன்னு சொல்லி என்ன அர்த்தம்? ஆரம்பித்து இந்த பாதை வழியை சென்று மீண்டும் அதே இடத்துக்கு வரப்போறாரு. இந்த டைமில் உங்களுக்கு தூரம் என்ன, இடப்பெயர்ச்சி என்னன்னு கேட்பாங்க. சொல்லுங்க பாப்போம் பிள்ளைகள், தூரம் என்றது என்ன? அவர் ஆரம்பித்த பாயிண்ட் இது, முடிவடைந்த பாயிண்ட் இப்படி சுற்றி இந்த மட்டில் முடிவாரு. அந்த டைமுக்கு அவர் ஓடின பாதைன்னு சொல்றது என்ன? இந்த பாதையில் ரோட், இதுதான் பாதைன்னு சொல்றது. இந்த ரோட்டை தான் நீங்கள் அளந்து பார்க்கணும். அந்த அளந்து பார்க்கணும் ஆரம்பத்துக்கும் இதுக்கும் உள்ள அந்த பாதையின் நீளம். சரியா? ஆகவே இந்த ஓட்டப்பாதை நீளம் தந்தீங்கன்னா மொத்தமாக 400 இவர் 7 வர அதே ஓடி போயிட்டு அதே புள்ளி நான் சொல்கிறேன், அதை பீன்னு சரி, நான் முடிவடைந்த புள்ளி நான் பீன்னு மார்க் பண்ணிக்கிறேன் வெள்ளம் ஈஸிக்காக. சரியா? அப்போ ஓட்டப்பாதை நீளம் 400 அவர் ஓடின தூரம் எவ்வளோ? 400 மீட்டர். இப்போ சொல்லுங்க இடப்பெயர்ச்சி என்ன? இடப்பெயர்ச்சி சொல்றதுல அவனுக்கு தெரியும், ஆரம்பித்த புள்ளி A, முடிவடைந்த புள்ளி B, ஆரம்பித்ததுக்கும் முடிவடைந்ததுக்கும் உள்ள நேர்கோட்டு நீளம் யார்? இடப்பெயர்ச்சி இல்லையா? நேர்கோட்டு நீளம் பாருங்க, ஆரம்பம் அதே புள்ளி, முடிவடைந்ததும் அதே புள்ளி. ஆகவே இடப்பெயர்ச்சிக்கு இங்க இடப்பெயர்ச்சி என்னவா இருக்கும்? 0 இருக்கும். விளையினா ஆகவே ஆரம்ப புள்ளியும் அதே, இறுதி புள்ளியும் அதே. ஆகவே வித்தியாசம் பார்க்கிட்ட இடப்பெயர்ச்சி இருக்கும் 0 மீட்டரோ. இடப்பெயர்ச்சி எத்தனை மீட்டர்? 0 மீட்டர். இது விளங்கினா? இது விளங்கினா உங்களுக்கு ஈஸியாக கேள்விகளை அணிட்டு போகலாம். சரியா? இப்போ நாங்கள் அடுத்த கிளாஸில் பார்ப்போம். என்னென்னா கதி, வேகம், ஆர்முடு, அமர்முடுகள் என்றதை நாங்கள் பார்ப்போம்.